வெல்கம் டீம். இந்த வீடியோல உலக சுகாதார அமைப்பு அதிலிருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா விடுபடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை செயல்படுத்துறதுக்கு பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டு இருக்காரு. இதுல இருக்கக்கூடிய சாதகம் என்ன பாதகம் என்னங்கிறத ஒரு சின்ன அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. President Trump also delivered on a campaign promise to withdraw the United States from the World Health Organization. The White House accuses the WHO of mishandling the COVID-19 pandemic. உலக சுகாதார அமைப்புங்க WHO இது ஐக்கிய நாடுகள் சபைன்னு யுனைடெட் நேஷன்ஸ்லாம் சேர்ந்து இதை உருவாக்குறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஏன் ஒன்னு சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபைன்னு வருது அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதிநிதித்துவமும் பங்களிப்பும் இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு உலக ரீதியா சர்வதேச ரீதியா பொது பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வருது, ஒரு சவால் வருது அப்படின்னா அதை எதிர்கொள்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஐக்கிய நாடுகளினுடைய சபை. இதனுடைய பல ஃபேசஸ் இருக்குதுங்க. அதுல ஒண்ணுதான் WHO, உலக சுகாதார அமைப்பு. இந்த அமைப்பு என்னங்க செய்யுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வச்சா, சர்வதேச ரீதியா பொது சுகாதாரத்துக்கு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த உலக சுகாதார அமைப்பு WHO. At no point did anyone say, "Are you okay? Let me help you." நோய் பரவிருச்சுங்க. திடீர்னு அந்த நோயை எதிர்த்து போராடுறது மட்டும் இல்ல, இந்த நோய் மாதிரியே இதுக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணணும். எந்த மருந்து கொடுத்தா இதை உடனடியா தீர்வு காண முடியும், இந்த முடிவு எடுக்கணும். அந்த முடிவின் பிரகாரம் உலக நாடுகளுக்கெல்லாம் அந்த மருந்த, அந்த வேக்சினை கொண்டு போய் சேர்க்கணும். அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய கைட்லைன்ஸை கொண்டு போய் கொடுக்கணும். இது எல்லா பொறுப்புக்கும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் இல்லையா? அதை எடுக்கிறவங்க தான் இந்த உலக சுகாதார அமைப்பு WHO. என்னென்ன செய்யறாங்க? ஒரு 5 ஃபேக்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன். 5 ஃபேக்டர்ஸ். நம்பர் 1, டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் பிரிவென்ஷன், நோய்களுக்கான கட்டுப்பாடு. நமக்கு வேற எந்த உதாரணம் தேவையில்லைங்க. COVID-19 எடுத்துக்கலாம். அந்த டிசீஸ் பரவுது, அது என்ன மாதிரியான வைரஸ்? நான் முன்னே சொன்னேன், அதுக்கு இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி இதே போல வைரஸ் வந்திருக்கா அப்படிங்கிற ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும். எப்படி அதை சரி கட்டுனாங்க? சோ அந்த வைரஸோட இம்பாக்ட் என்ன, இது எவ்வளவு சீக்கிரமா வேர்ல்டு லெவல்ல பரவும், இதுக்கு என்ன மருந்த உடனே கொடுத்தா சரி கட்ட முடியும், இல்ல ஒவ்வொரு ஃபேசஸா பிரிச்சு ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தடுப்பூசிகள் கொடுக்கணுமா, எந்த வயசுல இருந்து கொடுக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு இது செட் ஆகுமா, பெரியவங்களுக்கு செட் ஆகுமா, இந்த மாதிரியான சர்வேஸ் ரிசர்ச் எல்லாம் உடனே செய்யணும். எப்படி இதை ஆப்டிமைஸ் பண்ணி மேம்படுத்தலாம், அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போலாங்கிற வரைக்கும் முடிவெடுக்கிறதுல இந்த COVID-19 சரி கட்டின ஒரு 100% பொறுப்புல 90% WHO ஓடுது. செகண்ட் ஃபேக்டர், ஹெல்த் ரிசர்ச் அண்ட் கைட்லைன்ஸ். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஃபண்டமெண்டல் அடிப்படையான ஒரு ஆராய்ச்சி வேணும். அந்த ஆராய்ச்சியில என்னென்ன கொஸ்டின்ஸ் உருவாக்கி இருக்காங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கான கைட்லைன்ஸ் என்னங்கிறத வரையறுத்து கொடுக்கணும். இந்த பொறுப்பும் இனிஷியேட் பண்றது இவங்க தான். உதாரணமா, ஒரு மனிதனுக்கு தேவையானது 2 விஷயங்க அடிப்படையா. குடிநீர் சுத்தமா இருக்கணும், 2வது உணவு நடைமுறை. இதுக்கான ஒரு பேசிக் என்ன செய்யறாங்க, இவங்க ஒரு கைட்லைன்ஸை உருவாக்கி கொடுத்துடுறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ப அவங்கள்ட்ட என்ன ரிசோர்சஸ் இருக்கு, பழக்க வழக்கம், கல்ச்சர் இருக்குங்கிறதுக்கு ஏத்த மாதிரி அவங்க அதை காம்ப்ரிஹென்சிவா ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பேசிக்கான நாலேஜ். இதை நான் உங்களுக்கு சொல்றதுனுடைய நோக்கம் என்னன்னா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காகத்தான். குறிப்பா உலக சுகாதார அறிக்கைன்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த ரிப்போர்ட் என்னன்னா, ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ரிப்போர்ட் மாதிரி இருக்குன்னு வைங்களேன், ஒரு கேபிட்டல் ட்ரெண்ட் மாதிரி இருக்கும். என்னன்னா, ஒவ்வொரு நாட்டினுடைய சுகாதார கணக்கெடுப்பு, எந்த லெவல்ல இருக்காங்க, இவங்களுக்கு என்ன இன்னும் தேவைப்படுது, எவ்வளவு நோய் எந்த நாட்டுல அஃபெக்ட் ஆயிருக்காங்க, மலேரியாவை எடுத்துக்கலாம், போலியோ எடுத்துக்கலாம், காச நோயை எடுத்துக்கலாம், சின்ன சின்ன அம்மையில இருந்து HIV வரைக்கும், எய்ட்ஸ் வரைக்கும், கேன்சர்ல இருந்து, இதனுடைய அளவுகோல்கள் என்ன, எப்படி சரி பண்ணியிருக்காங்க, யாரால சரி பண்ண முடியல, எந்த நாடுகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கிற மாதிரி கணக்கெடுப்புகளை எடுத்து அதை எப்படி சரி கட்டலாங்கிற வரைக்கும் தீர்வு காண்றத ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்கிறது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட பாராட்ட வேண்டிய விஷயம். எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ், இந்த ஃபேக்டர், தேர்ட் ஃபேக்டரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அவசர காலகட்ட அறிவிப்பு அறிவிக்கிறாங்க.
சடனா பாக்குறோம் ஒரு நோய் பரவி இருக்குது. அந்த நோய் என்னன்னே தெரியாது. ஏன்னா வைரல் ஃபீவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வைரஸ் காய்ச்சங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் தான் காட்டும். ஆனா அந்த வைரஸ்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒவ்வொரு வைரஸ்க்கும் அதுக்கேத்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். சோ இந்த எமர்ஜென்சி ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிறது இந்த நோய் பரவல்களை தடுக்கிறது மட்டும் இல்லைங்க, ஒரு இயற்கை பேரிடர், ஒரு பேரழிவு வருது அப்படின்னா கூட முதல்ல உதவிக்கரம் நீட்டக்கூடிய இனிஷியேட்டிவ் யார் எடுப்பாங்கன்னா இந்த உலக சுகாதார அமைப்பு தான். அடுத்து வாங்க கெப்பாசிட்டி பில்டிங். அது எப்படிங்க ஒவ்வொரு நாட்டிலையும் போய் எல்லாத்தையும் செய்ய முடியும்? அவங்க எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்க, அவங்கள இருந்து ஒரு WHO இருக்கு, எல்லாம் ஓகே. ஏதோ ஒரு மூலையில ஒரு கண்டத்துல ஒரு நாட்டுல ஒரு சின்ன ஊர்ல இந்த பிரச்சனை நடக்குதுன்னா எப்படி சரி கட்டுவாங்க? குட் கொஸ்டின். இந்த கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறது அங்கங்க உள்ள ஆளுங்கள்ல இருந்து அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அவங்க எல்லாருமே வந்துங்க, நான் சொல்றேன், டிகிரி படிச்சுட்டோம் நம்மெல்லாம் அறிவாளி, இவங்க படிக்கல அவங்கெல்லாம் முட்டாளுங்கன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு தனித்திறன்கள் உண்டு. அதை எடுத்து இவங்களால எந்த அளவு ஹேண்டில் பண்ண முடியும் இந்த விஷயத்தன்னு அவங்களுக்கு பயிற்றுவித்து அங்க ஒரு டீம் ரெடி பண்ணி அந்த சரௌண்டிங்ஸை கவர் பண்றதுங்கிறது தான் கெப்பாசிட்டி பில்டிங். இத WHO செய்யறாங்க. ஃபிஃப்த் ஃபேக்டர் ஹெல்த் அட்வொகேசி. வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், நோய்னா உடல்ல ஏற்படக்கூடிய நோய் மட்டும்தான் நோய் நினைக்கிறோம். இல்லைங்க, மனநிலம் சார்ந்தும் நோய்கள் இருக்குது. இது குறித்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிறது. ஒரு தடுப்பூசி போடணும், அதுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது. இதை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி இனிஷியேட் பண்றாங்க பாருங்க. ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையா அமையணும், ஒரு சுற்றுச்சூழலும் வாழ்க்கையும் ரொம்ப ஆரோக்கியமா அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு இருக்கணுங்கிறத கருத்துல கொண்டு செயல்படுறாங்க இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றாங்கல்ல, அது இவர்களுடைய சாதனைகள்ல ஒண்ணு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்க்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். கவர்மெண்ட்ல இருந்து தடுப்பூசி போடுறாங்க, இந்த ஏஜ்ல பிறந்த குழந்தைக்கு இந்த தடுப்பூசி போடுங்க, 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்ற மாதிரி தடுப்பூசிகள் கொடுக்கப்படுது கவர்மெண்ட்ல. அப்படிங்கிறது அதனுடைய இனிஷியேட்டிவ் எங்க இருந்து வருதுன்னா இந்த உலக சுகாதார அமைப்புல இருந்து தான் வருது. இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு வருவோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, நாங்க இதுல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வேர்ல்டு நியூஸா மாறுதுங்க, ட்ரெண்டா மாறுது. ஏன்? அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்க போய் தான் அது பெரிய நியூஸா மாறுது இல்லையா? ஒரு சாதாரண ஃபார்முலா தான். எந்த அளவு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதோ அந்த அளவு அவங்க வெளியாகிறோம்னு சொன்னோன்னே வேர்ல்டு நியூஸா மாறுது. என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க? உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 15% இருந்து 22% அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. எப்படின்னா, உலக சுகாதார அமைப்பினுடைய பட்ஜெட்ல 100% எடுத்துக்கிட்டோம்னா 15% இருந்து 22% வரைக்கும் அமெரிக்கா சப்போர்ட் பண்றாங்க, ஃபண்ட் எய்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பங்களிப்பாக கருதப்படுது. நீங்க போலியோ எடுத்துக்கலாம், காசநோய், HIV, எய்ட்ஸ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்குன்னு சில முயற்சி எடுத்தாங்க இல்லையா? அந்த முயற்சியினுடைய 100%ல் 22% அமெரிக்காவுடையதுங்கிறது பாராட்டத்தக்கது. என்னடா அமெரிக்கா பக்கத்தே ஊதுற அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சில உண்மைகளை சொல்லித்தான் ஆகணும், அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்துத்தான் ஆகணும். ஆனா விஷயத்துக்கு வருவோம். இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வெளியாகுது இல்லையா WHO இருந்து, இதுதான் முதல் தடவையா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வரணும். நீங்க வந்தா மட்டும்தான், இந்த சிந்தனை வந்தா மட்டும்தான் நீங்க ரொம்ப கரெக்டான வேலை திங்க் பண்றீங்கன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா WHO இருந்து வெளியானதே இல்லையா, அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், கொடுத்திருக்காங்க. 2020 ஜூலை 6 இதே பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான் அந்த அனௌன்ஸ்மெண்டே கொடுத்தாரு. ஆனா 2021 ஜூலை 6 அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படியே வச்சிருந்தாங்களா அந்த தீர்மானத்தின்படியேனா இல்ல, ஜோ பைடன் கேன்சல் பண்ணிட்டாரு. அடுத்த பிரசிடென்ட் அதை இல்லாமல் ஆக்கிட்டாரு. ஆனா இப்ப பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு 1 மாத காலம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. பதட்டமாகுது. காரணம் என்ன? ஒரு கேள்விங்க, இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா நாளைக்கு இது நடைமுறை ஆயிருமா?
நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் January 20, 2025 பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ரீசெண்டா இப்ப அனௌன்ஸ் பண்ணார்ல, 21 ஜனவரியே உலக சுகாதார அமைப்புக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிருமா அப்படி கேள்வி கேட்டா ஆகாது. ஒரு டைம் லைன் இருக்குதுங்க, ஒரு டைம் பீரியட் இருக்குது. ஒவ்வொரு மெம்பர்ஷிப்புக்கும் ஒரு வருட கால அவகாசம் உண்டு. அவங்களுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸ், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க அந்த ஒரு வருட காலத்துல சரி கட்டணும். ஃபண்ட்ஸ்ல என்னென்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கு சரி கட்டணும், பேப்பர் ஒர்க் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த வெளியேற்றம் அப்படிங்கிறது அமல்படுத்தப்படும். இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வேலிடிட்டி 1 year. எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிடலாம், ரீஜாயின் பண்ணலாம். ஹைலைட் பண்ணிக்கிறங்க. அப்ப ஏன் அமெரிக்கா வெளியேறிச்சு, ஏன் வெளியேறோங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது? 2 காரணம் இருக்குதுங்க. ஒன்னு வெளிப்படையான காரணம், இன்னொன்னு சீக்ரெட் பிஹைண்ட் தி ஃபேக்ட். வெளிப்படையான காரணம், பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலக சுகாதார அமைப்பு நீதி தவறிவிட்டது, ஊழல் செஞ்சிருச்சு, சைனாவை சார்ந்தே எல்லாத்தையும் செய்து ஒருதலை பட்சமாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை அள்ளி அடுக்கிறாரு மனுஷன். ஹேண்ட்லிங் ஆஃப் COVID-19 இருந்து எடுக்கிறாரு. COVID-19 எப்படி ஹேண்டில் பண்ணாங்க பாத்தீங்களா? ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல. எங்களுக்கு ஃபைனான்சியல் பர்டன் வந்துருச்சு அமெரிக்காக்கு, எங்களோட காஸ்ட்ல இது ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திருச்சு, எங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்கு, நாங்க இதை ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கூட எங்களுக்கு பெரிய டிமாண்ட் வந்துருச்சுங்கிற லெவலுக்கு பெருசா அடிச்சு தள்ளிட்டார் மனுஷன். இது வெளிப்படையான காரணங்கள். இது உண்மையா பொய்யாங்கிறதுக்குள்ள நான் போல, ஆனா வெளிப்படையா அவங்க சொன்னது இது. ரைட்? செகண்டா வருவாங்க, என்ன சீக்ரெட் பிஹைண்ட் தி ஃபேக்ட்? என்னைக்குமேங்க நன்மை இதுல இருக்கக்கூடிய சவால் என்ன, தீமை என்னங்கிறத யோசிச்சாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஏன் பண்றாங்க உலக ரீதியா. இந்த உலகத்துல வல்லாதிக்கும் பெரிய பெரிய நாடா தன்னை காட்டிக்கிறவங்க எல்லாம் டப்புன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா வெடிக்குது இல்லையா, பெரிய நியூஸ் ஆகுது இல்லையா? என்ன காரணம்? ஒருவேளை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா WHO இருந்து வெளியேறாங்க, அவங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிரும்? அந்த நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய செலவு இருக்குது இல்லையா, ஆண்டுதோற செலவுகள், அது கொஞ்சம் குறையும், அந்த காஸ்ட் கொஞ்சம் குறையும். ஹெல்த் பாலிசிஸ், அதுல ஒரு கண்ட்ரோல், ஒரு சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோலா அவங்க கொண்டு வருவாங்க. அவங்களுடைய நாட்டுக்குள்ள மட்டும் அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு அவங்க உதவி பண்ணிக்கிடுவாங்க. ரைட்? ஆனால் குளோபல் ஹெல்த் கோஆபரேஷன் ஒரு வீக்னஸ் வந்துருங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னாலே ஒரு அமெரிக்கன் லீடர்ஷிப் இருக்குது இல்லையா, குளோபலா உலக ரீதியா சர்வதேச அளவுல ஹெல்த் டிப்ளமேசிக்குன்னு, அதுல தொய்வு வந்துடும். நிபுணர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இதைத்தான் சொல்றாங்க, இந்த மாதிரி செஞ்சிடாதீங்க, உங்களுக்கு ஒரு பேர் தொய்வு வந்துடும். ஆனா காதுல வாங்காம அந்த அனௌன்ஸ்மெண்ட் தீர்மானத்துல ரொம்ப தெளிவா இன்னமும் இருக்கிறாங்க. பிப்ரவரியில பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இருக்குதுங்க. இந்த சீக்ரெட் பிஹைண்ட் தி ஃபேக்ட்னு சொன்னேன் இல்லையா, பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன். எப்பவுமே ஒரு கான்ட்ரோவர்சி, ஒரு அட்டென்ஷனை தன் பக்கம் வச்சுக்கிறதுங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது இல்லையா, அது டொனால்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆக்ஷன்ஸ் மீடியால மெயின்டைன் பண்றது, அந்த ஃபோக்கஸை தன் பக்கம் வச்சுக்கிறதுங்கிற கட்டாயத்துல இப்ப அவர் இருக்கார். ஏன்னா அப்பதான் அவர் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண முடியும் ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ். அவர் உலக ரீதியா கொடுத்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான், அவருடைய பவரை அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏதாவது அவங்களுக்கு தேவையான ஒரு செயல்பாடு, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பக்கத்துல இல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கிற கண்ட்ரிக்கு ஏதோ ஒன்னு சப்போர்ட் பண்றாங்க, அதனுடைய இம்பாக்ட் கான்சிக்வன்ஸ் பெருசா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. உலக நாடுகள்லாம் சேர்ந்து குரல் கொடுக்கறாங்க, அப்போஸ் பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் இல்லையா, உலக நாடுகள் எல்லாம் வாயை மூட வைக்கணும் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட். சோ தன்னுடைய பவரை ப்ரூவ் பண்றது மூலமா, ப்ரொஜெக்ட் பண்றது மூலமா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்புல இருந்து நாங்க வெளியாகிறோம் அப்படின்னு ஒரு அப்படியே வேர்ல்டு நியூஸா மாறுது. 22% சப்போர்ட் பண்ணவங்க இப்ப வெளியானாங்கன்னா திண்டாடிரும் அப்படிங்கிற ஒரு பயம் உண்டாகுது இல்லையா, சாஃப்டா த்ரெட்டன் பண்றாங்க இல்லையா. இதே போலதான் லாஜிஸ்டிக்ஸ்ல எங்களுக்கு வர்றதுக்கெல்லாம் டாக்ஸ் நாங்க அதிகப்படுத்துறோம்,
எங்களோட ப்ராடக்ட்டை நாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் பண்றோம், சிஸ்டம் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றோம், இதை நாங்க ஆப்டிமைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் கொடுக்க கொடுக்க உலகம் ஸ்தம்பிச்சுக்கிட்டு இருக்குது. அது நடைமுறைப்படுத்தப்படவே இல்லைங்க. இன்னும் நியூஸுக்கே உலக மக்கள், உலக தலைவர்கள்லாம் பதட்டமாகறாங்க. இந்த பதட்டம் தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மீடியா அட்ராக்ஷன் தான் அவங்களோட ப்ரொஃபைல அவங்க குவாலிஃபை பண்ணிக்கிட்டே போறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது மூலமா அவங்க அடுத்து ஏதோ பெருசா செஞ்சா கூட உலக நாடுகள் அமைதி காக்கும். இந்த ஒரு சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்றது தான் சீக்ரெட் பிஹைண்ட் தி ஃபேக்ட். ஸோ நம்மளோட அனாலிசிஸ்ல நான் என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கிரிட்டிசிசம் மோஸ்ட் வெல்கம்.